ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்துக்குள்ளாக, குறிப்பாக இந்த வருடத்தினுடைய கடைசி மாதத்துக்குள்ளாக கர்த்தர் நம்மை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். இந்த வருடம் முழுவதும் அவருடைய கரம் நம்மை காக்க, நம்மை நடத்த ஒரு நாளும் தவறவே இல்லை. அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டது. ஆஹ் ஆகவே ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டிய ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். குறிப்பாக இந்த டிசம்பர் மாதத்துல நமக்கு டிசம்பர் 2ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் ஒரு 7 நாட்கள் நமக்கு வந்து ஒரு ஒரு உபவாச ஜெபத்தை நம்ம ஒழுங்கு செய்திருக்கிறோம். இதை குறித்து ஏற்கனவே நம்ம ஆஹ், உங்களுக்கான அந்த இன்ஃபர்மேஷனை தகவலை நம்ம கொடுத்திருக்கிறோம். நான் மறுபடியும் இதை சொல்ல விரும்புகிறேன். இது நாளையில இருந்து நமக்கு வருகிற திங்கட்கிழமை வரைக்கும் இந்த உபவாச ஜெபம் நடைபெறும். ஒவ்வொரு நாளும் காலையில நம்ம டுனாமிஸ்ல இதற்கான வார்த்தைகள், அந்த நாளுக்கான வார்த்தைகள் கொடுக்கப்படும். அதற்கு பின்பதாக நீங்க அந்த நாள்ல ஏதாவது ஒரு மீல்ஸ், ஒருவேளை காலையிலயோ அல்லது மதியமோ அல்லது இரவோ ஏதாவது ஒரு மீல்ஸை நீங்க ஸ்கிப் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்துல இந்த 7 நாளும் தொடர்ச்சியாக இந்த 7 நாளும் அவருடைய சமூகத்துல நீங்க காத்திருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னா அந்த 7 நாள்ல அவரோடு கூட காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அநேக அனுபவங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த 7 நாள்ல உபவாசம் இருந்து இந்த தரிசனத்திற்காக நம்ம உபவாசம் இருக்கிறோம். ஆண்டவரே 2026ல ஆண்டவரே நீங்க எங்க ஒவ்வொருவரையும் நீங்க யூஸ் பண்ணுங்க, எங்களை பயன்படுத்துங்க. உங்க கையில ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா நாங்க இருக்கணும். ஆண்டவரே எங்க மேல நீங்க வைத்த திட்டத்தையும் சித்தத்தையும் இன்னும் பரிபூர்ணமாய் நிறைவேற்ற இந்த வருகிற வருடத்துல எங்களுக்கு நீங்க கிருபை செய்யணும்னு சொல்லி ஆஹ் நம்முடைய ஓட்டத்திற்காக தேவன் நம் மீது வைத்திருக்கிற சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவருடைய சமூகத்துல நம்ம காத்திருக்க போகிறோம். இது கர்த்தர் தெளிவா பேசின காரியம் என்ன அப்படின்னா, என் சமூகத்துல காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவருடைய மகிமை வெளிப்படுத்தப்படும் அப்படின்னு. ஆகவே இந்த 2026 ஒரு மகிமையான ஒரு ஆண்டாக உங்க ஓட்டத்துல கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் ஒரு ஆண்டாக அது இருக்க போகிறது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஒருவேளை சில நினைக்கலாம் நான் 7 நாள்லாம் தொடர்ந்து இருந்தது இல்லை அப்படின்ட்டு. ஆனா இந்த முறை நீங்க கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. ஏதாவது ஒரு மீல்ஸ் அட்லீஸ்ட் ஒருவேளை ஸ்கூல்ஸ் காலேஜ் போறதா இருந்தனா ஒரு ½ to 1 hour ஆவது நீங்க அவர் சமூகத்துல நீங்க ஜெபிக்கிறதுக்கு முற்படுங்க. ஆகவே இந்த எவ்ரிடே மார்னிங் இந்த டுனாமிஸை நீங்க எல்லாரும் நீங்க கலந்து கொள்ளுங்க. இல்லை யாரும் மிஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த ஒவ்வொரு நாளும் தேவன் ஒவ்வொரு காரியங்களை குறித்து பேச ஆரம்பித்திருக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு காரியங்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அந்த காரியத்தை நீங்க அன்றைக்கு உபவாச நாள்ல நீங்க அதிகமாக நீங்க தியானிக்க போறீங்க. நம்ம இணைந்து கர்த்தருக்குள்ளே நம்ம பலப்பட போகிறோம். ஆகவே ஒவ்வொரு நாளும் நாளையில இருந்து 6 மணிக்கு நமக்கு டுனாமிஸ்ல இந்த உபவாச ஜெபத்திற்கான வார்த்தைகள் கொடுக்கப்படும். அந்த வார்த்தைகளை நம்ம அன்ற நாள் பூரா தியானித்து கர்த்தருடைய சமூகத்துல இன்னும் வருகிற நாட்கள்ல இன்னும் நம்ம பலப்பட போறோம். ஆகவே இந்த நாளை மறந்துட வேண்டாம். இன்னைக்கே ஆயத்தப்படுங்க, ஜெபிங்க. நாளைய தினத்துல இருந்து நமக்கு வருகிற திங்கள் கிழமையோடு கூட நம்ம அந்த உபவாச ஜெபம், அந்த 7 நாள் உபவாச ஜெபமானது நிறைவு செய்யப்படுகிறது. மாத்திரம் இல்ல, நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த வருகிற பொங்கல் டேஸ்ல நமக்கு வருடாந்திர கூடுகை நம்ம செம்பட்டியில வைத்து ஒழுங்கு செய்திருக்கிறோம். அநேகர் உங்களுடைய பெயரை கொடுத்து பதிவு செய்திருக்கிறீங்க. ஒருவேளை இன்னும் நான் பதிவு செய்யவில்லை அப்படின்று யாராவது இருப்பீங்கன்னா நீங்க தயவாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். அல்லது நாங்க எங்களுடைய சொந்த வாகனத்துல நாங்க அங்க வருகிறோம் அப்படின்னும் பொழுது திட்டமிடுங்க. கர்த்தருடைய கரம் உங்க கூட இருக்கட்டும். இந்த வருகிற ஆண்டுல வருடாந்திர கூடுகையில நம்ம இணைந்து தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்த இன்னும் தேவ சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அறிந்தவர்களாய்
அவர் விரும்புகிற ஒரு ஓட்டத்தை ஓடுவதற்கு அது இன்னும் நமக்கு உதவியாக இருக்கும். நம்ம இணைந்த ஆண்டவருடைய சமூகத்துல அந்த 2 நாளும் நம்ம அவர் சமூகத்துல காத்திருக்க போகிறோம். ஆகவே தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த கூடுகைகளுக்காக இதற்கான நோட்டீஸ் இங்க போடப்படுகிறது. ஒருவேளை உங்களுக்கு இதை குறித்ததான இன்ஃபர்மேஷன் இன்னும் தெரியணும் அப்படின்னா நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஆகவே இந்த நாளை தினம் ஆரம்பிக்கிற அந்த உபவாச ஜெபத்திற்காகவும் இந்த வருடாந்திர கூடுகைக்காகவும் நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல காலை வேளையில கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி விட்டுகிறேன். கடந்த மாதம் முழுவதுமாய் கர்த்தர் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து கொண்டார். இந்த வருடத்தை நம்ம இப்பதான் ஆரம்பித்தது போல இருக்கிறது. நம்ம அதுக்குள்ள இந்த மாதத்துடைய இந்த வருடத்துடைய கடைசி மாதத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். 11 மாதங்கள் இசப்பா நம்மளை கண்மணி போல் பாதுகாத்து கொண்டாங்க. இந்த புதிய மாதத்தின் தொடக்கத்துக்காக நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். 12வது மாதத்துல ஆவியானவர் தாமே நம்மோடு கூட பேசி நம்ம ஒவ்வொருவரையும் திடப்படுத்தி தைரியப்படுத்துவாராக. ஒவ்வொரு மாதமும் நம்ம ஒவ்வொரு வார்த்தையை கேட்கிறோம். அதுல இருந்து அந்த தீம்ல இருந்து நம்ம அந்த மாதம் ஃபுல்லா கற்றுக்கொண்டு வருகிறோம். தொடர்ந்து இதோட வாக்கு தத்தங்கள் அநேகம் கேட்டிருக்கிறோம். சுதந்திரிக்கிறது குறித்து, பலப்படுகிறதை குறித்து, சுதந்திரிக்கிறதை குறித்து, ஆலயமாய் நாம் பரிசுத்தாலயமாய் எழும்ப வேண்டும் என்று சொல்லி நம்ம எப்படியெல்லாம் இருந்தா எழும்பணும்னு சொல்லி இப்படி அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலேயும் ஆவியானவர் ஒரு வித்தியாசமான காரியத்தை இந்த மாதத்திலும் நம்மோடு கூட பேச அவசியம் உள்ளவராய் இருக்கிறார். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஆமோஸின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனம். ஆமோஸ் 9:12. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆவியானவர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் நம் மத்தியிலே இடைப்படுவாராக. இங்க வசனம் சொல்லுகிறது, நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? விழுந்து போன கூடாரத்தை எடுப்பிக்கிறவர். கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து திறப்புகளை அடைத்து பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி சிறப்படுத்தி முன்னாடி இருந்தது மாதிரி அந்த கூடாரத்தை மீண்டுமாய் ஸ்தாபிப்பவர் அப்படின்லாம் சொல்லிட்டு அழகா ஒரு வார்த்தை கீழே சொல்லியிருக்கு பாருங்க. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா செய்கிற ஆண்டவர் சொல்லுகிறார். இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நிறைய பேர் சொன்ன வார்த்தைகள் ஒருவேளை மறைந்து போயிருக்கலாம். அது சொன்னாங்க, ஆனா அது நிறைவேற்றப்படலையே. செய்வேன்னு சொன்னாங்க, இப்ப கூட இல்லையே, இப்படி எல்லாம் ஆயிட்டு, இந்த மாதிரி நீங்க யோசிக்கலாம். ஆனா ஆவியானவர் உங்களுக்கு இந்த வருடத்தோட வாக்கு தத்துவத்துல சொன்ன வார்த்தை உங்களுக்கு எத்தனை பேத்துக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையை உன்னை மீண்டும் கட்டுவிப்பேன் என்று சொல்லி ஒரு வாக்கு தத்தத்தை 2025 ஆரம்பத்துல நம்மளுக்கு கொடுத்தாங்க. எத்தனை பேரு இந்த வாக்கு தத்தத்தை உணர்ந்து ஒவ்வொரு மாதம் அதை வைத்து ஜெபிப்பீர்கள் என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கை இடிக்கப்பட்ட சூழ்நிலையில இருந்திருக்கலாம். இல்லைன்னா நம்ம நம்ம சரியான ஒரு கண்மலையாகி சரியான ஒரு இது மேல அஸ்திவாரத்தின் மேல கட்டப்படாதவர்களா இருக்கலாம். நம் வாழ்க்கை மணலின் மீது கற்பாறையின் மீது கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை நம் காணப்பட்டிருக்கலாம். இந்த 11 மாதங்கள்ல ஆண்டவர் யார் யார் மேலாம் ஒரு சித்தத்தை வச்சிருந்தாரோ அவங்களோட வாழ்க்கையெல்லாம் ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல ஆண்டவர் இடிச்சிருக்கிறார். இடித்து அதை எடுத்து மறுபடியும் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஆண்டவர் நிறுத்தி இருக்கிறார். அதான் அந்த வசனம் ஏன்னா கண்ணிகையே நான் உன்னை திரும்ப கட்டு வைப்பேன், நீ மறுபடியும் ஆடல் பாடல் சத்தத்தோடு புறப்படுவாய். அதாவது உனக்குள்ள துதியின் சத்தம் இல்ல, ஜப சத்தம் இல்ல, உபவாச சத்தம் இல்ல, நீ இடிக்கப்பட்டிருக்கிற. ஆனா நான் என்ன செய்ய போறேன்னா இந்த 2025 உன்னை கட்டி எழுப்பி மீண்டுமாய் நான் புறப்பட செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. அது ஒத்த ஒரு வாக்குத்தத்தம் தான் இன்னைக்கு இந்த வருடத்தோட கடைசி மாதத்திலயும் நம்ம கேட்கிற அந்த வசனம். அந்த நாளிலே தானே விழுந்து போன இந்த கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து திறப்புகளை அடைத்து பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி
பூர்வ நாட்களில் இருந்தது போல் அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. ஆவியானவர் இந்த வேலையில கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் உங்களோடு கூட தான் பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்றது என்னன்னு சொன்னா, இந்த இந்த இங்க வரக்கூடிய வருடத்துல, இந்த 2026ல வரக்கூடிய அந்த வருடம் நமக்கு எப்படியா இருக்க போகுதுன்னா, அவருடைய மகிமை வெளிப்படுகிற ஆண்டாய் நமக்கு காணப்பட போகிறது. அப்போ நம்ம நிக்கிற இடத்துல எல்லாம் ஒரு அபிஷேகம் இறங்கணும்னா, நம்ம நிக்கிற இடத்துல எல்லாம் ஒரு அக்கினி இறங்க வேண்டும் என்று சொன்னால், இந்த இந்த மாதத்துல நம்ம எப்படி ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும் தேவன் விரும்புகிறார்னா, விழுந்து போன கூடாரங்கள் எடுப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த கூடாரம் என்பது நான் ஏற்கனவே இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறவங்களுக்கு, கூடாரம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, இட்ஸ் டேவிட் டென்ட் ஆஃப் டேவிட் அப்படின்னா, அது தேவனுக்கும் தாவீதுக்குமான ஒரு கூடாரம். இட்ஸ் வர்ஷிப்பிங் பிளேஸ், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆண்டவர் அவன் தேடுற இடங்க, ஒரு ஜெப பீடம், ஒரு பலி பீடம் தான் அந்த கூடாரம். அந்த கூடாரம் தாவீதோட வாழ்க்கையில விழுந்து போனது உண்மைதான். ஆனா விழுந்தே கிடக்கல, ஆண்டவர் மீண்டும் எடுப்பித்தார் அப்படின்னா, ஆண்டவர் கீழே போய் அந்த விழுந்த கூடாரத்தை எடுத்து நேரா நிப்பாட்டி வச்சு, அந்த 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 அதுல இருக்கிற ஓட்டையெல்லாம் அடைச்சு, அப்படி இல்ல பாருங்க, நம்ம ஆண்டவர் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் செய்யறதுதான் சொல்வார். அதான் அந்த வசனம் சொல்லுது. அவர் செய்கிற கர்த்தர். அதனால அவர் சொல்லுகிறார். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா, இந்த கூடாரம் எப்படி விழுந்துச்சு, ஏன் விழுந்துச்சு அப்படின்றத பார்த்து, அந்த கூடாரத்தை மறுபடியும் யார் எடுப்பிக்க முடியும்னா அவர்தான் எடுப்பிக்க முடியும். அவர்தான் அந்த ஆசையை நமக்குள்ள கொடுக்க முடியும். ஆனா அதை செய்ய வைக்கிறத யார கொண்டு அவர் செய்ய வைப்பார்னா, நம்மளை கொண்டுதான் செய்ய வைப்பார். மறுபடியும் எடுப்பிக்கக்கூடிய பாதைகளிலே நம்மை நடத்துவாரு. சில வனாந்தரமான சூழ்நிலைகள், சில இழப்புகள், சில தனிமையான காரியங்கள்ல நம்மளை கொண்டு போய் விழுந்த தாவீதின் கூடாரத்தை, உடைக்கப்பட்ட பலிபீடத்தை, சிதறடிக்கப்பட்ட பலிபீடத்தை மறுபடியுமாய் கட்டி எழுப்பி, அந்த பலிபீடம்னு ஏன் சொல்றேன்னா, அது தாவீதுக்கும் தேவனுக்குமான ஒரு இடம். அதுதான் தாவீதுடைய கூடாரம். இப்ப உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு கூடாரம் இருக்கும், எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு கூடாரம் இருக்கும். அதுல நான் வந்துட்டேன்னா ஆண்டவர் என்னோடு பேசுவார். அதுல நீங்க வந்துட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களோடு பேசுவார்ல. அப்படிதான் பாருங்க, எப்பவுமே மந்தை மேய்த்து கொண்டிருக்கும் ஆண்டவரோடு பேசி கொண்டிருந்த மனுஷன் தான், ஆண்டவரோடு நடந்த மனுஷன் தான், தேவனுக்கு பிரியமானவைகளை யோசித்தவன் தான், திடீர்னு உள்ளத்துல ஒரு பொல்லாப்பு எழுந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை யோசித்தபடினால இந்த கூடாரம் என்ன ஆயிட்டுன்னா விழுந்து போயிட்டு, தேவனை தேட முடியல, ஜெபிக்க முடியல, விழுந்து போயிட்டு. இப்போ அந்த கூடாரத்துக்குள்ள அவர் உள்ள இருந்தாதான் அது கூடாரம் இல்லையா? அவர் உள்ள உங்களை நீங்களும் ஆண்டவரை பேசுகிற ஒரு இடமா இருந்தாதான் அது பலிபீடம். அது அது இடிக்கப்பட்டுருச்சுன்னா அது ஒண்ணுமே இல்லை, அப்படிதானே? ஆண்டவர் அது என்ன செய்யணும்னு விரும்புறாருன்னா, அந்த கூடாரத்தை, விழுந்த கூடாரத்தை இந்த மாதத்துல ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, எனக்கு சொன்ன வார்த்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அநேக சிதறடிக்கப்பட்ட பலிபீடங்கள் உண்டு. அநேகருடைய வாழ்க்கையில அநேக பலிபீடங்கள் இடிக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறது உண்மைதான். விழுந்து போன சூழ்நிலையில இருக்கிறது உண்மைதான். இன்னும் கட்டுவிக்கப்படலையே, இந்த வருடத்தோட ஆரம்பத்துல கன்னிகையே நீ மீண்டும் எழும்புவாய், நீ மீண்டும் கட்டுவிக்கப்படுவாய்ன்னு சொன்னாரே, என் வாழ்க்கையில அது கட்டி எழுப்பப்படலையேன்னு சொல்லி கேள்வியோடு இருக்கிற ஒரு உள்ளமை, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இந்த காலவேளையில வாக்கு கொடுக்கிறாரு. கூடாரம் மீண்டுமாய் கட்டி எழுப்பப்படும். யார் மூலமானா, ஆண்டவர் உங்களை கொண்டே அதை செய்வாருங்க. திறப்புகளை அவர் அடைப்பார். பழுதாய் போனதை சீர்படுத்துவார். உங்களை அவர் அலைன் பண்ணுவார், உங்களை சரிப்படுத்துவார். பூர்வ நாட்களில் இருந்தது போல, நான் நம்புறேன், பூர்வ நாட்களில் இருந்தது போல இல்ல, அதை விட மேலான தேவன் இன்னுமாய் நம்மை ஸ்தாபிக்க அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். மறுபடியும் ஸ்தாபிப்பார். ஸ்தாபிக்கும் போது என்ன நடக்கும், என்ன ஆண்டவர் செய்ய விரும்புறாருன்றத அந்த வசனத்துல நான் சொன்னேன். கூடாரம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, விழுந்து போய் கிடக்கிறது. விழுந்துட்டு அப்படின்னு சொன்னா அப்படியே விழுந்த மாதிரியே இருக்காது, சிதறடிச்சு இருக்கும், அப்படிதானே? அப்போ விழுந்தது சிதறி இருக்கு. இப்ப அதை சேர்த்து மறுபடியும் கட்டி எழுப்ப போகிறார். மறுபடியும் நம்மை சீர்படுத்தி, எடுப்பித்து, அடைத்து, சீர்படுத்தி இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் செஞ்சு பூர்வ நாட்களில் இருந்தது போல இதை ஸ்தாபிக்க விரும்புகிறார். ஏங்க தேவன் ஸ்தாபிக்கணும், எதற்கு அதை செய்யணும்? எங்கெல்லாம் ஆண்டவர் அப்படி விழுந்த கூடாரத்தை எடுத்தார். விழுந்த கூடாரம் என்று சொன்னால் சிதறடிக்கப்பட்ட ஒரு பலிபீடம், விழுந்து போன ஒரு உறவு, விழுந்து போன திறப்புகள் ஏற்பட்ட ஒரு உறவு, பழுதாய் போன ஒரு ஒரு அனுபவங்கள், எதெல்லாம் யார் வாழ்க்கையில
இடத்துல இருக்குதோ அதை மீண்டுமாய் எடுக்கிறார், மீண்டுமாய் ஸ்திரப்படுத்துறார், மீண்டுமாய் அடைக்கிறார், மீண்டுமாய் அவர்களை ஸ்தாபிக்கிறார். ஸ்தாபித்த ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அவங்கள அவங்கள மறுபடியுமாய் தேவனுக்கு சாட்சியாய் நிறுத்துகிறார். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. மீண்டுமாய் ஆண்டவர் செய்கிறார், ஸ்தாபிக்கிறார். நீங்க இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்னதான் செய்ய போறாருன்னா மீண்டுமாய் ஸ்தாபிக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? வாழ்க்கையில மறுபடியுமாய் நான் கட்டி எழுப்பப்படுவேன். அநேக பிரச்சனைகள், அநேக சூழ்நிலைகள் நம்ம இடித்திருக்கலாம், நம்ம சிதறடித்து போயிருக்கலாம். ஆனா இந்த நாள்ல நம்ம பலிபீடம் கட்டி எழுப்பப்படுமானால் ஒரு முக்கியமான காரியத்தை தேவன் செய்ய போகிறார். நான் சொன்னேன், நம்ம நீங்க எங்கெல்லாம் வேதத்துல நீங்க பாத்தீங்களோ வானத்திலிருந்து அக்கினி இறங்கின உடனே தேவ மகிமை காணப்பட்டது. நான் சொன்ன வருகிற வருடம் ஒரு மகிமையின் ஆண்டாய் நமக்கு காணப்பட போகிறது. அப்போ அந்த இட்ஸ் a gloriful year. அந்த அந்த மகிமையின் ஆண்டை நம்ம பார்க்கணும்னா நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும்? நம்ம அக்கினிய பார்க்கணும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில அக்கினிய பார்க்கணும். நம்மளுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில அக்கினிய பார்க்கணும். நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில அக்கினிய பார்க்கணும். நம்மளுடைய தரிசனத்துல அக்கினிய பார்க்கணும். சும்மா ஏதோ ஏனோதானோன்னு ஒரு ஊழியம் பண்ணணும்னு இல்ல, நம்ம ஒரு விலை உள்ள ஊழியத்தை செய்வதற்காக அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் தான் சொல்றாங்க, விழுந்து போன கூடாரம் எடுப்பிக்கப்பட வேண்டும், இடிந்து போன பலிபீடங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும், மீண்டுமாய் திறப்பு அடைக்கப்பட வேண்டும், பழுதாய் போன காரியங்கள் சீர்படுத்தப்பட வேண்டும், முன்பு இருந்தது போல நான் அதை ஸ்தாபிக்க வேண்டும். இது மேல அக்கினி விழும், அக்கினி விழும். என் பிள்ளைக்கு அக்கினியாய் ஜுவாலிக்கிற அக்கினியாய் எழும்புவாங்க. அதுதான் ஆவியானவர் எனக்கு சொன்ன ஒரு காரியம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம். இங்க ஒரு பலிபீடங்கள் மீண்டுமாய் கட்டி எழுப்பப்படுகிறது. அதுதான் ஆவியானவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். இங்கு ஒரு கூடாரம் விழுந்து கிடக்குங்க. யாரோட கூடாரம்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூடாரம். இவர்களுக்கும் தேவனுக்கும் ஒரு இணைப்பே இல்லாதது போல ஒரு வாழ்க்கை காணப்படுகிறது. அந்த 1 ராஜாக்கள் 18:21 பாத்தீங்கன்னா, அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் நீங்க எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீங்க? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்று சொல்லி என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை என்று சொல்லப்படுகிறது. இவன் சொல்றான், ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? 2 நினைவுகளால குந்தி குந்தி நடக்கிறவர்களா இருக்கிறாங்க. அவர்கள் ஒரே நினைவாய் இல்ல, 2 நினைவாய் குந்தி குந்தி நடக்கிறாங்க. கர்த்தர் அதனால எலியா இப்படி சொல்றதை நம்ம பாக்குறோம். நீங்க 2 நினைவுகளால இருக்கிறீங்க, அதனாலதான் என்ன இல்லைன்னா உங்களுக்கும் அவருக்கும் கூடாரம் இல்ல. நீங்க பாகாலுக்கும் உங்களுக்கும் ஒரு கூடாரம் போட்டிருக்கிறீங்க, இந்த பக்கம் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ஒரு கூடாரம்னு சொல்றீங்க. நீங்க யார வழிபடுறீங்க? உங்க நினைவுகள் ரெண்டு நினைவா இருக்கிறபடினால நாம யார்தான் தெய்வம்னு நிரூபிக்க முடியலன்னா யெகோவாதான் தேவன் என்று நிரூபிக்க முடியல. இந்த ஆகாப் மத்தியில, இந்த ஜனங்கள் மத்தியில நம்ம நிரூபிப்பதற்காக அழைக்கப்பட்ட சந்ததி. ஆனா இந்த சந்ததியோடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னா இடிக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கு, தகர்க்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கு. அப்ப இந்த பலிபீடங்கள் கட்டி எழுப்பப்பட்டால் அழிய இந்த 2 நினைவுகளால் நடக்கப்படுகிற குந்தி குந்தி நடக்கிற இந்த சுபாவங்கள் மாறினால் ஒழிய அக்கினி புறப்படாது. ஆக தெரிஞ்சுக்க மாட்டான். அவங்க எல்லாரும் கர்த்தரே தேவன்னு சொல்ல மாட்டாங்க. இப்படி சொல்லணும்னு சொன்னா நீங்க 2 நினைவால 2 எஜமான கூலியம் செய்யறவங்க பாத்தீங்களா, அந்த காரியத்துல இருந்து வெளியே வரணும். நீங்க தெய்வத்தை பின்பற்றணும். உங்க சுபாவங்கள் தெய்வத்தை பின்பற்றுகிறதா இருக்கணும். உங்க பேச்சு தெய்வத்தை பின்பற்றுகிறதா இருக்கணும். உங்க பலிபீடங்கள் அவருக்காக மீண்டும் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரே வார்த்தையில இத்தனையும் சொல்றாருங்க. கர்த்தர் தெய்வம்னா கர்த்தரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வம்னா பாகால் பின்னாடி போங்க. இப்படி சொல்லிட்டு ஒரு சவால் விடுறாரு எலியா. என்னன்னு சொன்னா, தீர்க்கதரிசிகளை மீந்திருக்கிற அந்த எலியா சொல்றா, பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேர் இருக்காங்க, 2 காளைகளை கொண்டு வாங்க, ஒரு காளைகளை நான் தெரிந்து கொள்கிறேன், அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்கணும், மற்ற காளையும் அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல இன்னொரு இடத்துல வைங்க, நாங்க என் தேவனுடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறேன், நீங்க உங்க தெய்வத்தை கூப்பிடுங்க, அக்கினியால் உத்தரவருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லோரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொன்னதை சொல்றேன். அதாவது இந்த வார்த்தைக்காய் நான் ஜெபித்து காத்திருந்த பொழுது ஆண்டவர் ஒரு பலிபீடத்தின் மேல அக்கினியோட ஒரு பலிபீடம் எழும்பி வருகிறது தேவன் காண்பித்தாரு. ஏன்னா பலிபீடத்துல என்ன இருக்கணும்? பலி இருக்கணும். பலி இருக்கணும் அப்படின்னு சொன்னா பலிபீடங்கள் செப்பனிடப்பட்டிருக்கணும். செப்பனிடப்பட்டிருக்கிற அந்த பலிபீடத்தின் மேல பலி வைக்கப்பட்டிருக்கிற அந்த பலியின் மேல என்ன புறப்பட்டு வருமா, அது
அவர் அக்கினியாய் அதிலே புறப்பட்டு வருவார். அந்த அக்கினி புறப்பட்டு வரும். ஆண்டவர் சொன்னது என்னன்னு சொன்னா, இது நம்ம பரிசுத்த ஆலயமா எழுமணும்னு கடந்த மாதத்துல நம்ம அநேக காரியங்களை தியானித்தோம். பழுதாய் போனவைகளை நம்ம சரி பண்ணி கொள்ளுகிறதுக்கு இந்த ஆலயத்தை இப்படியெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இனி இந்த ஆலயம் போய் நிற்கிற இடத்துல எல்லாம் அக்கினி புறப்பட்டு வரும். இந்த தரிசனத்துல இந்த இந்த கடைசி கால யுத்த சேனை ஊழியங்களுக்குள்ள இருந்து தேவனுக்காக ஓடுகிற ஒரு வேலை இல்ல இல்ல நீங்க நம்ம தூரத்துல இருக்கிறோம்னு சொன்னா கூட, நீங்க யாரா இருந்தாலும் இல்ல இந்த இந்த வார்த்தையை கேட்கிற யாரா இருந்தாலும், நீங்க எந்த இடத்துல நீங்க நிக்கிறீங்கனாலும் ஆண்டவர் சொல்ற ஒரு காரியத்தை நான் சொல்றேன். நீங்க இந்த வருடத்துல எங்கெல்லாம் போய் நிக்கிறீங்களோ, இந்த மாதத்துல நீங்க எங்கெல்லாம் போய் நிக்கிறீங்களோ, எந்த இடத்துல எல்லாம் தேவன் சார்பில போய் நிக்கிறீங்களோ, அந்த இடத்துல எல்லாம் நீங்க ஜெபத்து நிமித்தமா, நீங்க அந்த இடத்துல ஆண்டவருக்காக செய்யற ஒவ்வொரு காரியங்கள் நிமித்தமா, நீங்க தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை, அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மீண்டும் செப்பனிட்டு போய் நின்னா ஒரு அக்கினி புறப்பட்டு வரும் அப்படிங்கறது ஆவியானவர் என்னோடு கூட சொன்ன ஒரு காரியம். இந்த கூடாரம் எடுப்பிக்கப்பட்டா, பூர்வ நாட்கள் இருந்தது போல தேவன் ஸ்தாபிக்க இந்த கூடாரம் தன்னை விட்டு கொடுத்தா, இது சீர்படுத்தப்பட்டா வானத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு வரும். இந்த தரிசனத்தின் நிமித்தமா நம்ம எங்கெல்லாம் போய் இந்த மாதத்தில் நிக்கிறோமோ அங்கெல்லாம் ஃபெலோஷிப்ல ஒரு அக்கினி, வொர்தேகாய் பிரேயர்ஸ்ல ஒரு அக்கினி, காஸ்பல் மீட்ல ஒரு அக்கினி, ஒவ்வொரு இடத்துல தேவன் அவர் நமக்கு அருளுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்குறாங்க. அதுதான் ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி அவங்களும் பாகாலுக்கு காளைகளை வெட்டி வச்சு பாகாலை நோக்கி கூப்பிடுறாங்க. ஒரு சத்தமும் வரல. பலிபீடத்துக்கு முன்னாடி எதிரி குதித்து ஆடினார்கள் அப்படின்னு இருக்கு பாருங்க. அவனுக்கு ஒரு பலிபீடம் இருக்கு. அந்த பலிபீடத்துல அவங்க எல்லாத்தையும் வச்சு ஆடுறாங்க. ஆனா பாகால் வரல. மத்தியான வேளையில எலியா அவர்களை பரியாசம் பண்ணி சொல்றான், அவன் தியானத்துல இருப்பான், அவன் பிரயாணம் போயிருப்பான், அலுவலா இருப்பான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவர்கள் தங்கள் வழக்கத்தின்படி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, கூப்பிட்டு வரல அப்படின்னால ரத்தத்தின் மேல் ரத்தம் வடியும் மட்டும் தங்களை கீறி கொண்டார்களே. ஒரு எவ்வளவு ஒரு இதான ஒரு ஜனங்களா இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஜனத்துக்கு முன்னாடி அந்தி பலி செலுத்தும் நேரமட்டாக அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். ஒரு சத்தமும் வரலையாம். உடனே 30வது வசனம் சொல்லுகிறது, எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என்கிட்டே வாருங்கள். சகல ஜனங்களும் கிட்டே வந்தார்கள். தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது. பலிபீடம் எப்படி இருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஆண்டவருக்கும் அது சிதறடிக்கப்பட்டிருக்கு, அது தகர்க்கப்பட்டிருக்கு. 2 நினைவுகளால குந்தி குந்தி நடந்து பாகாலுக்கு ஒரு பலிபீடம், இஸ்ரவேலின் தேவனுக்கும் ஒரு பலிபீடம் வைத்து அங்கேயும் கொஞ்சம் இங்கேயும் கொஞ்சம் போயிட்டு இருந்தனால ஆண்டவர் பார்த்தாரு, ஐயோ இந்த கூட்டம் இப்படி இருந்தா என்ன நிரூபிக்க முடியாதே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த பலிபீடத்தை செப்பனிட பண்ணுகிறார். பாருங்க, ஒரு எலியாவை எழுப்பி செப்பனிட பண்ணுகிறார். ஒருவேளை யாருக்கு தெரியும், அந்த குடும்பத்தின் எலியா நீங்களா இருக்கலாம், உங்க குடும்பத்தின் எலியா நீங்களா இருக்கலாம். ஒருவேளை உங்க குடும்பத்துல எந்த பலிபீடம் தகர்க்கப்பட்டிருக்கிறது அது யோசித்து பாருங்க. எந்த ஒரு பலிபீடம் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தகர்க்கப்பட்டிருக்கிறது? ஒருவேளை கீழ்ப்படிதலின் பலிபீடம் தகர்க்கப்பட்டிருக்கலாம், பரிசுத்தத்தின் பலிபீடம் தகர்க்கப்பட்டிருக்கலாம், ஆராதனையின் பலிபீடங்கள் தகர்க்கப்பட்டிருக்கலாம், உபவாச ஜெபமே இல்லைங்க அப்படிங்கிற பலிபீடம் தகர்க்கப்பட்டிருக்குதான் பாருங்க, தனி ஜெபம் இல்ல அந்த பலிபீடம் தகர்க்கப்பட்டிருக்குதான் பாருங்க. எந்த இடத்துல 2 நினைவால் குந்தி குந்தி நடக்கிறீங்க, எந்த இடத்துல பலிபீடம் இருக்கு பலி இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம், தகர்க்கப்பட்ட பலிபீடம் மீண்டுமாய் செப்பனிடப்பட்ட பொழுது அங்க என்ன நடக்குதுன்னா, they repair the broken altar. அங்க இஸ்ரவேல் எனும் பேர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படி 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கின்ற ஒரு பலிபீடத்தை கட்டி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப அந்த கல்லெல்லாம் எப்படி எல்லாம் கடந்திருக்கும்? நான் அப்படியே அலைன் பண்ணி வச்சிருக்கிற கல்லையா ஒவ்வொன்னா எடுத்து வச்சிருப்போம். அங்கங்க கடந்திருக்கும். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? 12 விதமா இருக்குது. அந்த சொன்ன இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து வைக்கிறான். இன்னைக்கு ஒருவேளை நம்ம குடும்பத்துல நம்ம உறவுகள் ஒருவேளை சிதறடிச்சு கிடக்கலாம். நம்ம தேவனுக்குள்ள இல்லாம நம்ம சுபாவங்கள் ஒருவேளை சிதறுண்டு போயிருக்கலாம். நம்ம சிந்தனைகள் அப்படியே அலைபாய்கிற சிந்தனையா இந்த கற்கள் சிதறி கிடக்குற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை சிதறி கிடக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் எப்படி அந்த கற்களை போல சிதறி கிடக்கிற நம்மளுடைய அந்த உறவுகளை அந்த ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புறாருன்னா, லெட்ஸ் ரீஅசெம்பிள் ourselves. நம்மளை அசெம்பிள் பண்ணணும்னு விரும்புகிறார். நம்மை மறுபடியுமாய் கட்டி எழுப்ப, நம்மை மறுபடியுமாய் நம்மள ஆண்டவர் அலைன் பண்ணி அவர் பிரசன்னத்துக்கு கொண்டு வரணும்னு விரும்புகிறார். எங்க வசனம் தான் சொல்லுது, முதலாவது தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை அவர்கள் செப்பனிட்டார்கள். செப்பனிட்டு 2வது சொல்லப்படுகிறது,
அந்த இடத்துல கற்களை இலக்கத்தின்படியே வச்சாங்கன்னு சொல்லப்படுது. கரெக்டா ஒவ்வொரு கல்லா எடுத்து அந்த 12 கற்களை வைக்கிறாங்க. இன்னைக்கும் நீங்க ஒரே ஒரு காரியம் செய்ய போறீங்க. உங்க குடும்பத்துக்குள்ள முதலாவது அக்கினி வரணும். இந்த தரிசனத்துக்குள்ள நீங்க செய்யற ஊழியத்துல அக்கினி வரணும்னு சொன்னா, சிதறடிக்கப்பட்ட கற்களை போல இருக்கிற உங்க உறவுகள், சிதறடிக்கப்பட்ட கற்களை போல இருக்கிற உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, சிதறடிக்கப்பட்ட கற்களை போல தகர்க்கப்பட்ட ஒரு பலிபீடத்தை போல இருக்கிற உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மீண்டுமாய் செப்பனிடப்பட வேண்டும். நீங்க மறுபடியும் அதுக்கு முயற்சி எடுப்பீங்கன்னு சொன்னா, இந்த மாதத்துல மறுபடியும் இந்த கற்களை எடுத்து அடுக்கி வைத்து அந்த பலிபீடத்தை சுற்றிலும் அவங்க சொன்னபடி அந்த காரியங்களை எலியா செய்தானா, அதே மாதிரி நாமும் நாமும் கர்த்தரை சேரும் பொழுதெல்லாம் நம்ம காரியங்களை செய்ய போறோம். 2 நினைவால் குந்தி குந்தி நடக்க அந்த அனுபவத்தை விட்டு வெளியே வந்து மறுபடியுமாய் பலிபீடத்தை தகர்த்து, மறுபடியுமாய் பலிபீடத்தை செப்பனிட்டு, மறுபடியுமாய் கற்களை எடுத்து அடுக்கி வைத்து இப்ப ஆண்டவரை நோக்கி நீங்க கூப்பிட்டு பாருங்க. வசனம் சொல்லுகிறது என்னன்னு சொன்னா, கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அது சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்ப சொன்னாங்களாம் ஜனங்கள், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி, கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி. இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, ஒருவேளை உங்க குடும்பத்துல கர்த்தரை நிரூபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இல்லாம இருக்கலாம். உங்க கிராமத்துல கர்த்தரை நிரூபிக்கிற சூழ்நிலைகள் இல்ல. ஒருவேளை உங்க பட்டணத்துல கர்த்தரை நிரூபிக்கக்கூடிய உங்களுடைய தெருக்கள்ல இயேசுதான் மெய்யான தேவன் என்பதை உங்க வாழ்க்கையின் மூலமா சொல்ல முடியலையே. ஐயோ, எங்க குடும்பத்திலே பிரச்சனை இருக்கு, எங்களுக்கே இந்த இயலாம இருக்கே, நாங்களே இப்படி இருக்கிறோமே, நாங்க இப்படி இது செய்ய முடியும், நாங்க இப்படி அக்கினியை கொண்டு வர முடியும், நாங்க இப்படி அப்படின்னு அநேக கேள்விகளோடு இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நான் சொல்றேன். இந்த 12வது மாதத்தின் 1ஆம் நாள்ல ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு வார்த்தை, பலிபீடங்கள் மீண்டுமாய் கட்டி எழுப்பப்பட வேண்டும். தகர்க்கப்பட்ட பலிபீடம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். பாகாலுக்கு நீங்க கட்டின பலிபீடத்தை இடிச்சு போட்டு அதை தகர்த்து போட்டு அவருக்குன்னு ஒரு பலிபீடத்தை செப்பனிடணும். அதை நீங்க செப்பனிடும் பொழுது, அதை கட்டி எழுப்பும் பொழுது என்ன ஆகும்னு சொன்னா, பலிபீடத்தின் மீது அக்கினி வரும். அக்கினி வரும், வானத்திலிருந்து அக்கினி வரும். தகர்க்கப்பட்ட கற்கள் மறுபடியுமாய் அந்த கற்கள் மறுபடியும் அலைன் ஆகும் பொழுது என்ன வரும்னு சொன்னா, அக்கினி வரும் வானத்திலிருந்து. ஆவியானவர் அக்கினியாய் இறங்கி வருவார். இறங்கி வந்து தகன பலிய விறகுகளை மண்ணை பட்சித்து, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது வாய்க்கால் இருந்த தண்ணீரை நக்கி போட்டது என்று சொல்லப்படுகிறது. அப்போ முற்றிலுமாய் அதெல்லாத்தையும் இதெல்லாம் விறகுகள், கற்கள், மண்ணு, எதெல்லாம் முன்னாடி வச்சாங்களோ அதெல்லாம் நக்கி போட்டது. அந்த இடத்துல நடந்தது. எல்லாரும் கர்த்தரே தெய்வம் என்று முகம் குப்புற விழுந்து வணங்கினார்கள். இன்னைக்கு ஒருவேளை நம்ம போறோம், நிறைய சர்ச்சஸ் போறோம், நிறைய ஊழியங்களுக்கு போறோம். அவரை நிரூபிக்க முடியலையா? உங்க இயேசு நன்மை செய்வாரா? உங்க இயேசு அற்புதம் செய்வாரா? ஏங்க நான் உங்க மீட்டிங்க்கு வந்தேன், ஏங்க எனக்கு இது மாறல, ஏங்க இது இப்படி நடக்கல, இப்படி கேட்டு எத்தனையோ பேர் சொல்லியிருப்பாங்களே. நான் நம்புறேன் இனி வரக்கூடிய நாட்கள்ல அப்படி அல்ல, உங்க இயேசு அற்புதம் செய்வார். நான் அந்த கொடுகைக்கு வந்தேன், தேவனின் மீது அக்கினியாய் இறங்கினார். ஏன்னா அந்த அக்கினியை சுமந்து செல்கிற எலியாவா நீங்க மாறுகிறபடினால, அக்கினி அநேகருக்கு வானத்திலிருந்து கொண்டு வரக்கூடிய சவால் விடுகிற எலியாவா நீங்க மாறுகிறபடியினால, இதோ பலிபீடங்கள் செப்பனிடப்படுகிறது. மறுபடியும் தகர்க்கப்பட்ட பலிபீடங்கள் இடிக்கப்பட்டு அவருக்குன்னு ஒரு பலிபீடம் செப்பனிடப்படும் பொழுது, கற்களால அந்த சிதறடிக்கப்பட்ட காரியங்கள் மறுபடியும் சீர் செய்யப்படும் பொழுது, மறுபடியும் உங்க லைஃப்ல எல்லாம் ரீஅலைன் ஆகும் பொழுது, நீங்க பரிசுத்தப்படும் பொழுது, தேவனுக்கு சாட்சியாய் நிற்கும் பொழுது, நீங்க எங்க ஜெபிக்கிறீங்களோ அங்க அக்கினி வரும். எந்த இடத்துல தேவனை நோக்கி கூப்பிடுறீங்களோ அந்த ஜனங்கள் கர்த்தரே தெய்வன் என்று சொல்லுவாங்க. இந்த நாட்கள் எத்தனையோ காஸ்பல் மீட்டை நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, பலிபீடங்களை சரி பண்ணுங்க, உங்க பலிபீடங்களை சரி பண்ணுங்க. அவருக்குன்னு பலிபீடம் உங்க குடும்பத்துல ஒருவேளை பிள்ளைகள் கீழ்ப்படியவே இல்லைன்னு சொன்னா, அந்த ஒபீடியன்ஸ் என்ற பலிபீடம் கட்டி எழுப்பப்படல, அது கட்டி எழுப்பப்பட கிருபை தாங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. பரிசுத்த பலிபீடங்கள் இடிக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம். பரிசுத்தத்துக்கு தூரம், எங்களுக்கும் தூரம்னு சொல்லலாம். அந்த பரிசுத்த பலிபீடம் எங்க குடும்பத்துல கட்டி எழுப்பப்படட்டும்னு சொல்லி கேளுங்க. ஏன்னா வேதத்துல எங்கெல்லாம் பலிபீடம் கட்டி எழுப்பப்பட்டதோ அங்கெல்லாம் கர்த்தரோட அக்கினி இறங்கி வந்து மகிமை காணப்பட்டது. இங்க அவரோட மகிமையை பார்த்தாங்க ஜனங்க. ஆண்டவர் சொல்றது அதுதான், அக்கினி நம்ம மேல வரும் பொழுது வருகிற வருடத்துல ஜனங்கள் நமக்குள்ள தேவ மகிமை காணப்படுகிறத பார்ப்பாங்க, தேவ மகிமை வெளிப்படுகிறத பார்ப்பாங்க, தேவ பிரசன்னம் வெளிப்படுகிறத பார்ப்பாங்க. இந்த கூட்டத்துக்கு வந்தேன், இந்த இடத்துக்கு வந்தேன், உங்க வீட்டு பிரேயருக்கு வந்தேன், ஐயோ நீங்க ஆராதிச்சுட்டு இருந்தீங்க, அந்த மகிமை வெளிப்பட்டது, அவருடைய பிரசன்னத்தை பார்த்தேன். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற அக்கினி when you repair the broken altar, fire always comes on the altar. உங்களுடைய ஆல்டரை நீங்க
ரிப்பேர் பண்ணும் பொழுது, கட்டி எழுப்பும் பொழுது, தகர்த்து போட வேண்டியவைகளை தகர்த்து போட்டு எழுப்ப வேண்டிய பலிபீடங்களை நீங்கள் கட்டி எழுப்பினால் அக்கினி வரும், அக்கினி வரும். அக்கினி வரும் பொழுது என்ன ஆகும்? பூர்வ நாட்கள் இருந்தது போல நம்ம ஸ்தாபிக்கப்பட்டிருப்போம். நம்மளுடைய காரியங்கள்லாம் எடுப்பிக்கப்பட்டிருக்கும், திறப்புகள்லாம் அடைக்கப்பட்டிருக்கும், பழுதாய் போனவங்களாம் சீர்படுத்தப்பட்டிருக்கும். தேவன் அக்கினியாய் நம்மை மாற்றி இருப்பார், மாற்றி நிறுத்துவாருங்க, மாற்றி நிறுத்துவார். அந்த பலிபீடங்கள் செப்பனிடப்பட்டிருக்கிறதா? ஒபீடியன்ஸ் என்ற பலிபீடம் ஓப்பனி பினகாஸ் வாழ்க்கையில இல்ல, அது இடிக்கப்பட்டு காணப்பட்டதுனால பாருங்க, அவங்களுடைய பலிபீடங்கள் தகர்க்கப்பட்ட மாதிரியே அவங்களுடைய வாழ்க்கையும் தகர்க்கப்பட்டு போனது, அவங்க இல்லாமல் போனாங்க. ஆனா நீங்க வேதத்துல நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கிதியோனை பார்த்து ஆண்டவர் பராக்கிரமசாலியை உன்னோடு இருக்கிறார்னு அழைத்த பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, கிதியோனே, நீ ஒரு காரியம் நீ எனக்காக செய்யணும். என்ன ஆண்டவரே? நீ போ என்ன செய்ய அப்படின்னு சொன்னா, உன்னுடைய 7 வயதான 2ஆம் காளையை எடுத்து, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளை 2ஆம் காளையை கொண்டு போய் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அங்க இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு கற்பாறை உச்சியில அவருக்குன்னு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த இடத்துல பலி செலுத்து அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த இடத்துல பலி செலுத்து. அது வரைக்கும் கிதியோன் எப்படி இருந்தான்? அவன் வாழ்க்கை அப்படியே சொல்ல போனா மண்ணு மாதிரி இருந்துச்சுங்க. ரொம்ப பயம், அவனால எதுவுமே செய்ய முடியல. அதனால மறைஞ்சிருந்து ஆலைக்கு ஆலைக்கு சமீபமா போரடித்து கொண்டிருக்கிறான். அதனால துணிவா எதுவும் செய்ய முடியல. கிதியோனே தன்னை நம்புறது இல்ல. ஆனா அந்த கிதியோனின் தேவனை நம்பி, கிதியோனுக்குள்ள தேவன் இருக்கிறாருன்னு நம்பி கிதியோன் நடத்துவா அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டவர் முன்னாடி நடத்துறாருன்னு சொல்லி கிதியோன் கூட ஆண்டவர் எத்தனை பேர் எழுப்புறாரு? 300 பேர் எழுப்புறாரு. அவங்க போய் அந்த மீதியானியர்களை கொள்ளையாடிட்டு வராங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் அந்த அபிஷேகத்தை கிதியோனுக்குள்ள வைக்கிறதுக்கு அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடி நீங்க அந்த அதிகாரத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா, 2 காளைகளிலே அந்த 2ஆம் காளையை கொண்டு போய் தகப்பனுடைய பலிபீடத்தை தகர்த்து இவரு பலிபீடத்தை கட்டி எழுப்பி அந்த இடத்துல அவன் பலி செலுத்துகிறான் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கும் அதே மாதிரிதான். அந்த 1 ராஜாக்கள் 18ல நம்ம வாசித்தபடி பாகாலுக்கும் அவங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட எலியா சொன்னது என்னன்னு சொன்னா, உங்களுக்கும் பாகாலுக்கும் பலிபீடம் இருக்கிற வரைக்கும் நீங்க உங்க வாழ்க்கையில அக்கினி வெளிப்படாது. நீங்க கர்த்தரே தேவன் என்பதை ஆகாபுக்கோ மத்த ஜனங்களுக்கோ இல்ல உங்க வாழ்க்கையிலே நீங்க நிரூபித்துக் கொள்ள முடியாது அப்படின்னு சொல்ல போய் தான் அவங்க தேவனுக்கும் அந்த பாகாலுக்கும் அவங்களுக்கு இருக்கிற பலிபீடம் தகர்க்கப்படவும், தேவனுக்கு அவங்களுக்கு பலிபீடம் செப்பனிடப்படவும் அவங்க வாழ்க்கையில ஒரு அக்கினி புறப்பட்டு வந்தது. அப்ப சுத்தியுள்ள ஜனங்கள் சொன்னாங்க, கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி. அன்று சொன்னது ஆவியானவர் சொன்ன ஒரு வார்த்தை, நம்ம போகிற இடத்துல எல்லாம் அந்த அக்கினி புறப்பட்டு வரும். கர்த்தரே தேவன் என்று அநேகர் அறிக்கையிட போறாங்க. அதற்கு நம் பலிபீடங்கள் செப்பனிடப்படணும். அந்த நாட்கள்ல அங்க கிதியோனுடைய பலிபீடமும் செப்பனிடப்பட்டது. அவன் ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும்னு அவனுக்கு ஆசை. ஆனா ஆண்டவர் பார்த்தாரு. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ எப்பவுமே உங்க 2ஆம் காளையை கொண்டு போய் பாகாலுக்கு பலியிடுவீங்க, தோப்பு வச்சிருக்கீங்க, அந்த தோப்பை நீ வெட்டி போடு, அந்த 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 பலிபீடத்தை தகர்த்து போடு. அந்த பாகாலுக்கும் பலிபீடம் எனக்கும் பலிபீடம் வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அந்த பலிபீடத்தை தகர்த்து எனக்குன்னு ஒரு பலிபீடத்தை ராத்திரியோட ராத்திரியா கட்டி எழுப்பி அதுல பலி செலுத்துன்னு சொன்னார் ஆண்டவர். அதை செலுத்தின பொழுது ஒரு ஒரு மாறி இருந்த கிதியோன் பாருங்க அக்கினியாய் மாறுகிறான். 300 பேரோட கூட போய் அந்த இடத்துல அசாதாரணமான ஒரு காரியங்களை ஆண்டவர் கிதியோன் மூலமாய் செய்கிறத நம்ம பாக்குறோம். இன்னைக்கு ஆவியானவர் இந்த வார்த்தைகளின் மூலமாய் நம்மோடு கூட பேசியிருக்கிறாரு என்று சொல்லி நம்புகிறேன். நம்முடைய வாழ்க்கை செப்பனிடப்பட வேண்டும். நம்முடைய தகர்க்கப்பட்ட பலிபீடங்கள் செப்பனிடப்பட வேண்டும். நம்மளுடைய நான் சொன்ன மாதிரி எந்தெந்த பலிபீடங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது அதெல்லாம் செப்பனிடப்படும் பொழுது அக்கினி புறப்பட்டு வரும், அக்கினி புறப்பட்டு வரும். சும்மா ஆலயத்துக்கு அலங்கத்தை கட்டி எழுப்பி அப்படியே போய் அவங்க உட்காரணும்னு நினைக்கல. பாருங்க, அவங்க செப்பனிட்டாங்க. நெகேமியா நாட்கள்ல, எஸ்ரா நாட்கள்ல செப்பனிட்டாங்க. தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டாங்க, தங்களை தாழ்த்துனாங்க. யூத ஜனங்கள் அந்த எஸ்தர் நாட்கள்ல தங்களை தாழ்த்துனாங்க, பலிபீடத்தை மறுபடியும் செப்பனிட்டாங்க. அவங்க ரீஅரேஞ்ச் பண்ணாங்க. ஏன்னா அவங்க நிரூபிக்கணும் அவங்க அவங்க கூட்டத்தாருக்கு, அந்த யூதா ஜனங்கள் வணங்குற ஆண்டவர் மெய்யான தேவன் என்பதை நிரூபிக்கணும். இன்னைக்கு நம்ம நிரூபிக்கிற இடத்துல இருக்கோம். விளைவுள்ள ஊழியத்தை செய்ய வேண்டிய இடத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இன்னைக்கு நீங்க நிரூபிக்கணும்னா நமக்குள்ள அக்கினி வேணும், அந்த அக்கினி வேணும்னு சொல்லி சொன்னா ஆவியானவர் இடத்துல கேளுங்க, அப்பா எந்தெந்த பலிபீடங்களை வாழ்க்கையில தகர்க்கப்படணுமோ, எந்த கீழ்ப்படியாமையின் பலிபீடங்கள், எந்த முரட்டாட்டத்தின் பலிபீடங்கள், எந்த சுய பலிபீடங்கள், எந்த ஆண்டவரே இயேசப்பா உனக்கு பிரியமில்லாத அசுத்தங்கள், இச்சைகள் எதுக்கெல்லாம் நான் என் வாழ்க்கையில பலிபீட கட்டி வச்சிருக்கிறோம் அதெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் தகர்க்கப்படட்டும் ஐயா. உங்களுக்கும் எனக்கும் பலிபீடம் கட்டி எழுப்பப்படட்டும். என் வாழ்க்கையில இருக்கிற திறப்புகள்
அடைக்கப்பட்டு பழுதாய் போன ஆவிக்குரிய வாழ்க்கை சீர்படுத்தப்பட்டு முன்பு இருந்தது போல நீங்க ஸ்தாபிங்கப்பா. ஆண்டவரே, நிக்கிற இடத்துல அக்கினி விழுகணும், அக்கினி விழுகணும். எத்தனை பேர் நம்புறீங்க? விழுகும் நம்புறவங்க எல்லாம், நான் எலியாவை போல தனியா இருக்கிறேன், ஆனா நான் நிக்கும் பொழுது என் மீது அக்கினி விழுகும் அப்படின்னு வாஞ்சிக்கிறவங்க மட்டும் அப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி, என் பலிபீடங்கள் செப்பனிடப்பட வேண்டும் என்று சொல்லி தேவனை நோக்கி நம்ம கேட்போமா? ஆண்டவர் சமூகத்துல வைங்க. அவரை நம்ம நோக்கி பார்ப்போம், நோக்கி பார்ப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். அன்னைக்கு அப்போஸ்தலர் நாட்கள்லயும் அவர்களுடைய பலிபீடங்கள் செப்பனிடப்பட்டு அவர்கள் ஒரு மனதாய் அவங்க கூடி வந்தாங்கங்க. அங்க அவங்க அப்பர் ரூம்ல கூடி வந்தாங்க. மேல் வீட்டு அறையில அந்த இடத்துல ஒரு அக்கினி அவர்கள் மீது இறங்கி வந்தது. அதுதான் 1ஆம் நூற்றாண்டு எழுப்புதல். இனி வரக்கூடிய ஒரு பெரிய எழுப்புதலுக்கு இந்த என்டைம் வாரியர்ஸ் தயார்படுத்துவதற்கு ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறார். நம் மீது அக்கினியை கொடுக்க அவர் இறங்கி வந்திருக்கிறார். நம்மை பற்ற வைக்க அவர் விரும்புகிறாரு. இந்த அக்கினி எந்த மனுஷனுடைய வார்த்தைக்கும் அணைந்து போகாது, எந்த ஒரு மாம்ச இச்சைகளுக்கும் அணைந்து போகாது, எந்த ஒரு பாவத்துக்கும் அணைந்து போகாது, எந்த ஒரு காரியத்துக்கும் அது அணைந்து போகாது. தேவனுக்காக வைராக்கியமாய் எழும்புகிற அக்கினியா இருக்கும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? அப்பா, அந்த அக்கினி வேணும், எங்க கிராமத்துக்கு நான் நிரூபிக்கணும்பா, எங்க பட்டணத்துக்கு நிரூபிக்கணும்பா, இந்திய தேசத்துக்கு நிரூபிக்கணும்பா, நீரே மெய்யான தேவன் என்பதை நிரூபிக்கணும்ப்பா. கேளுங்க. ஓ லீபாலா ராபானா ஷாபா பராகாடா ரேகா காகா தூரா பாகரபா லேபா பிராக்சல ரகடரா ரோகோ கோகோட ஷகரா ரகட ரியாதரா ரேகல ரவுதலவி அந்தலா லேப பிராக்சல ரகடரா ரீகா ககன ஷதரவி அந்தலவி யோதனா நேபா பரா ப்ளோ ரகடா லேகா ககட ஷகல ரகடரா. அப்பா, இந்த வருடத்துல கட்டிருப்பேன்னு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க, ஆனா இன்னும் என் வாழ்க்கை கட்டப்படலே, இன்னும் பாவத்துல இருக்கிறேனே, இன்னும் என்னால நிரூபிக்க முடியல, என் வாழ்க்கையில நீங்க இருக்கிறீங்கன்னே என்னால நிரூபிக்க முடியல, எனக்கு அந்த நன்மை நடந்தாதானே நிரூபிக்க முடியும்னு சொல்லி ஒருவேளை சோர்ந்து போய் காணப்படுகிற எந்த உள்ளமா இருந்தாலும் இந்த காலவேளையில நான் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. அந்த பிள்ளைகள் எழும்பத்தக்கதான ஒரு அக்கினி அவர்களுக்குள்ள இறங்கட்டும். பலிவீடங்கள் செப்பனிடப்படட்டும். எந்தெந்த பலிவீடெல்லாம் வாழ்க்கையில தகர்க்கப்பட்டிருக்குதோ, குடும்ப ஜபமே இல்லைன்னு சொன்னா அந்த பலிபீடம் செப்பனிடப்படட்டும். ஆராதனையே இல்லைன்னு சொன்னா அந்த ஆராதனை என்ற பலிபீடம் செப்பனிடப்படட்டும். பரிசுத்தமே இல்லைன்னு சொன்னா அந்த பரிசுத்தத்துக்கு என்ற ஒரு புதிய பலிபீடம் செப்பனிடப்படட்டும். அன்னைக்கு எசேக்கியா நாட்கள குமாரர்கள், ஆண்டவர், லேவியர்கள், ஆசாரியர்களா தங்க பலிபீடத்தை சரி பண்ணாங்க. சர்வாங்க தகனபடி செலுத்தப்பட்ட பொழுது ஆகாஷ் அணைத்து போட்ட விளக்குகளை மறுபடியும் எசேக்கியா, ஆண்டவரே அப்பா, அதை ரீஸ்டார்ட் பண்ண பொழுது அந்த இடத்துல அக்கினி இறங்கி வந்ததே ராஜா. ஆண்டவரே, இன்னைக்கு எங்க வாலிபர்கள் மீண்டுமாய் பலிபீடங்கள் கட்டி எழுப்பப்படணும், எங்க குடும்பங்கள் மீண்டுமாய் பலிபீடங்கள் கட்டி எழுப்பப்படணும். அப்பா ஆண்டவரே, ஒவ்வொரு பெரியவங்க மொர்தெகாய்கள் யாரா இருந்தாலும் பலிபீடங்கள் கட்டி எழுப்பப்படணும். இனி அவங்க ஜெபிக்கும் பொழுது சின்ன சின்ன இடத்திலும் தேவ அக்கினி இறங்கி வருகிறத நாங்க பார்க்கணும். விலை உள்ள ஊழியம் நடக்கிறத பார்க்கணும். அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில தானே ஒரு பெரிய விளைவு இந்த நாட்கள்ல தொடங்குகிறத நாங்க பாக்கணுமாப்பா. எத்தனை பேர் இந்த வருஷத்தோட கடைசி வந்துருச்சு, என் வாழ்க்கையில ஒண்ணு நடந்தாதானே தேவன் கர்த்தரே தேவன் என்பதை நான் சொல்ல முடியும், அப்பதானே அநேகர் பார்ப்பாங்கன்னு சொல்லி வேதனையோடு கூட ஆண்டவரே இருதயத்துல கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருட வாழ்க்கையிலுமே, அப்பா ஆண்டவரே, இந்த 11 மாதங்களும் நடக்காம இருக்கலாம், அவங்க வேண்டி விரும்பி உங்க சமூகத்துல வைக்கிற காரியத்தை இந்த 12வது மாதத்தின் தொடக்கத்துல தேவன் செய்வீராக இயேசப்பா, செய்வீராக இயேசப்பா. அக்கினி புறப்பட்டு வரட்டும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, ஒவ்வொரு பட்டணத்துல இருந்து கலந்திருக்கிறாங்களே அப்பா ஆண்டவரே, ஒவ்வொரு பட்டணத்துல ஆண்டவரே இயேசுவே தேவன் என்பதை நிரூபிக்கிற அக்கினி லேபா ரகன ஷிகல ரகடரா ரேகா ககடரியா ரீதலவி அந்தலவா லேபா ப்ரோச்சன ரகடரியா. ஆண்டவரே அப்பா, திருநெல்வேலியில் இருந்து நிரூபிக்கிற அக்கினி புறப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள புறப்படட்டும் அப்பா. கோயம்புத்தூர் பட்டணத்துக்குள்ள புறப்படட்டும் ஆண்டவரே. இப்படி ஒவ்வொரு பட்டணத்துக்குள்ள புறப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலன்னு சொல்லி ஜெபிக்கிற ஈரோடு பட்டணத்துக்குள்ள புறப்படட்டும். எங்கெங்கிருந்தெல்லாம் இந்த வார்த்தையை கேட்கிறாங்களோ ஆண்டவரே, அவர்களுக்குள்ளலாம் ஒரு நிரூபிக்கிற அக்கினி இறங்கட்டும் சுவாமி. வல்லமையாய் ஒவ்வொருவரையும் நீர் தட்டி எழுப்புவீராக ராஜா. விலை உள்ள ஊழியத்தை வருகிற நாட்கள்ல செய்கிறதுக்கு கிருபை தாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்பா இன்னும் அனல் குறையாமல் தேவனுக்காக பிரகாசிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்கப்பா. இந்த மாதத்தை ஆசீர்வதிங்கப்பா. அப்பன் தண்ணீர் ஆசீர்வதிங்க. பொருளாதார தேவைகளை சந்திங்க. சஞ்சலமும் தவிப்பு ஓடி போகட்டும். நன்மையும் கிருபையும் அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, அவங்களுக்கு விரோதமாய் சத்துருவானவன் கொண்டு வருகிற எல்லா அந்தகார வல்லமைகள், வானமண்டல சேனைகள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நாமத்தினால் நிர்மூலமாக்கப்படுவதாக சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அக்கினியாய் ஜுவாலி தெரிகிற அக்கினியாய் மாற்றுவீராக. ஆண்டவரே, நெவர் காம்ப்ரமைஸ். தேவனுக்காக ஆண்டவரே வைராக்கியமாய் நாங்கள் நிற்போம் என்ற உத்வேகத்தோடு ஓடக்கூடிய ஆண்டவரே பிரகாசிக்கும் யுத்த வீரர்களாய் ஒவ்வொருவரையும் இந்த நாள்
நாள்ல நீர் அபிஷேகிங்கப்பா. இந்த வாக்கு தத்தத்தை எங்க வாழ்க்கையில நிறைவேற்றுங்கப்பா. தொடர்ந்து ஆண்டவரே நாங்க அநேக காரியங்கள் இதுல இருந்து கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்க கூடாரத்தை எழுப்புங்க, பலிபீடத்தை எழுப்புங்க. முடிந்து போன இடிந்து போன உறவுகள் கட்டி எழுப்பப்படட்டும். அக்கினி புறப்பட்டு வரட்டும். சாட்சியாய் நிறுத்துங்க. நீர் அப்படி செய்ய போற கிருபைக்காய் நன்றி. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசி இடைப்பட்டிருப்பார் நான் நம்புறேன். ஆவியானவர் இந்த வார்த்தையின் மூலமா பேசியிருக்கிறார். தொடர்ந்து இதை தியானிங்க. ஆவியானவர் இந்த மாதம் முழுவதுமாய் நமக்கு அநேக சத்தியங்களை இதுல இருந்து நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. அது மாத்திரமல்ல, உங்களுக்கு அண்ணன் ஏற்கனவே ஷேர் பண்ணபடி நாளையில இருந்து 7 நாட்கள் நமக்கு தொடர்ச்சியான உபவாசம் இருக்கிறது. டிசம்பர் நமக்கு 2ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இந்த நாட்களிலே கூடுமான மட்டும் ஒருவேளை உபவாசித்து நீங்க இதுல கலந்து கொண்டு நீங்க ஜெபித்து அடுத்த வருடத்துடைய ஓட்டத்துக்கு நீங்கள் தயவாய் ஆயத்தமாகும்படியாய் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிங்க, ஆயத்தமாகுங்க. இணைந்து நம்ம சொல்லி முடிக்கலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் இன்றைக்கும் மறவாதே. ஆமேன். God bless you.